ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 136வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்கணுன்னா ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, ஆடியோவில் கேளுங்க. நேற்றுக்கு வந்து நம்ம ஒரு பாட்காஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை வந்து பார்க்காம வந்து இந்த பாட்காஸ்ட்டு பார்க்க வரக்கூடாதுன்னு ஆசிரியர் நான் சொல்ல சொன்னார். அதனால் அந்த பாட்காஸ்ட்டை வந்து பார்த்துட்டு இந்த பாட்காஸ்ட் பார்க்கலாம். அது என்ன பாட்காஸ்ட்னு, ஏன்னா ஆசிரியர் நான் வந்து ஒன் டே வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரே நாளில் சென்னை போயிட்டு ஒரு ஹுண்டாயோட ஃபேக்ட்ரி விசிட் பண்ணிட்டு அதே நாளைக்கு அன்னைக்கு திரும்பி அதே நாள் வந்தார் நைட்டு. இல்லை, முந்தின நாள் நைட்டு போயிட்டு இல்லை அடுத்த நாள் வந்தேன். முந்தின நாள் ஆனால் காலையில் போச்சுண்ணா, கன்ஃபியூஷன் ஆச்சு. முந்தின நாள் நைட்டு, முந்தின நாள் அங்கே ஒரு இது நடந்தில்ல, ப்ரெசன்டேஷன்லாம் இருந்தில்ல. சரி, அதான் ஆசிரியர் அது என்ன நேரத்தை கோர்த்து விட்டான் பார்த்து. எப்படின்னா நான் சொல்லி பார்க்க வச்சுட்டு தான் இங்கே வரணும்னு சொல்லின்னு சொன்னா தான் நான் பார்ப்பேன். நாங்கள் சொன்னால் அப்படி பார்க்க மாட்டோம். அது ஆக்சுவலி நம்ம ஒரு ஆட் டேயில் போட்டோம், நம்ம போடாத ஒரு நாளில் போட்டோம். ஏன்னா அதை வந்து சப்போஸ் ஒரு முழு பாட்காஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை போட்டோம்னா நம்ம பீப்புள் சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா இந்த வாரம் நிறைய நியூஸ் இருக்குது. நம்ம வார நியூஸ் இல்லாத ஒரு நாளைக்கு போட்டோம்னா பிரச்சனை இல்லை. சரி, வந்து இந்த வீக்லி நியூஸ் ஆமாம், கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரி வந்து ரீசெண்டாக, அதாவது ஒரு க்ரோத்தை பார்த்த நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம். க்ரோத்துன்னு சொல்லக்கூடிய என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக யூஸ்வலாக இயர் ரெண்டில் பெருசாக அப்டேட்ஸ் இருக்காது. இந்த வருஷம் என்ன அது நாங்கள் வந்து நானும் டேனி அன்னைக்கு இடையில ஒரு நாளைக்கு பேசிகிட்டு இருந்தோம். நவம்பர் டிசம்பர் வந்து கண்டென்ட்டுக்கும் ஸ்கோப் இருக்காது, லான்ச்சஸ் எல்லாம் ஓரளவு செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட சேனலோட பெர்ஃபார்மன்ஸும் லோ ஆகும். அப்புறம் ஜான் எப்போ வரும்னு தான் நம்ம காத்திருப்போம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் அப்டேட்ஸ் எல்லாம் இனி இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இயர் எண்ட் வந்துடும். முதல்ல வந்து என்னென்னா இந்த இண்டோ ஜெர்மன்ஸோட கதை தான் இதுக்குள்ளே எல்லாமே கனெக்ட் ஆகுது. இப்போ கார் வாங்குகிற எல்லாருமே கேட்குற ஒரு பாயிண்ட் வந்து இவங்க ஃபோர்டோட ரூட்டில் இல்லை வந்து ஃபியட்டோட ரூட்டில் போயிடுவாங்களா அப்படின்னு கேட்குறதுல நம்மளுக்கு மைல்டாக ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருந்தது. எப்படின்னா இவங்க என்ன லெவலில் இவங்க போயிட்டுருக்காங்க, ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களா? ஏன்னா எம்கியூபி A0iN வந்து அடுத்த ஜென் ப்ராடக்ட்ஸுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. லோக்கலைசேஷன் எப்படின்னு உள்ளதை பற்றி ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா லோக்கலைசேஷன் சொல்லக்கூடியது வால்யூம்ஸ் பேஸாக தான் இருக்கணும். அடுத்து ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒன்று அவங்க கையில் ஒன்றுமே சொல்லலை. இப்போ என்ன ஒரு சேஞ்ச் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்த்தோம். அந்த சேஞ்சை பற்றியும் நம்ம பேச போகிறோம். முதல்ல வந்து டாய்கூன் வந்து 1,00,000 யூனிட்ஸ் வந்து டச் ஆகிருக்கு. அதாவது இந்தியாவில் 67,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ரெஸ்ட் ஓவர்சீஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே டாய்கூன் அது டிசர்வ் பண்ணக்கூடிய சேல்ஸ் தான். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி அந்த 1.5 TDI மட்டும் இருந்ததுன்னா இந்த கதை டோட்டலாக வேறு மாதிரி ஆகிருக்கும். அதாவது இந்த கிரெட்டா செல்டாஸுக்கு நெக் டு நெக் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அந்த 1.5 TDIயும் DSC காம்போ எல்லாம் வேறு லெவலில் இருந்திருக்கும். இன்றைக்கும் அந்த ஆடியன்ஸில் ஃபன் டு ட்ரைவையும் அந்த ஜெர்மன் பில்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டையும் எதிர்பார்க்குறவங்க டாய்கூன் வாங்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு ஃபியூயல் எஃபிஷியண்டாக மற்ற இப்போ நீ வந்து ஹைப்ரிட் இருக்குது அந்த செக்மெண்ட்டில் வந்து எண்ணெய் பெட்ரோல் எஃபிஷியண்டான வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு காம்பினேஷனை நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியறதில்ல. இன்னொன்று அந்த மெயின்டெனன்ஸும் பீப்புளுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. கரெக்ட். ஏன்னா பழைய ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுமான்னு உள்ள ஒரு பயம் இருக்குது. அவ்வளோ ரெடியூஸ் பண்ணாலும் பீப்புளுக்கு அந்த ட்ரஸ்ட் அது ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா நீ வந்து Volkswagen ஸ்கோடாவோட அதுலேயும் ஸ்கோடாவோட ஹொரர் ஸ்டோரிஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலியில் ஒரு ரிலேட்டிவ்ஸுக்கு இடையில் நடந்தது ஒரு இன்சிடெண்ட்டாக நமக்கு ஞாபகம் இருக்குதுன்னா யாரும் அந்த பிராண்ட்ஸ் பக்கம் போக மாட்டாங்க. இன்றைக்கி என்ன தான் சோஷியல் மீடியாவோட ஈராவில் இருக்கிறோம், அவங்க அப்ளிகேஷன்ஸில் எல்லா ப்ரைஸும் நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சாலும் அது ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது. அது ஒரு நல்ல பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது இன்னும் அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டம். அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல தான் நம்ம கொஞ்ச நாளாக இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மகேந்திரா வந்து 50% ஸ்டேக் அக்வயர் பண்ண போகிறாங்க. இப்போது Volkswagen ஸ்கோடாவோட இந்த ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி இவங்களோட ஒரு ரீஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் பேசினோம். அந்த இந்தியா 2.0 ப்ராஜெக்டில் வந்து ஸ்கோடா Volkswagen இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடிய ஒரு தனி என்டிட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. மற்ற அவங்களோட லக்ஸுரி பிராண்ட்ஸ் எல்லாம் தனியாக இருந்தது. அதில் இவங்க வந்த அந்த ஒரு சேஞ்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பேசின இந்த யூனிட்ஸ் சேல் ஆனதும் வெர்டோஸ் ஆகலாம், ஐ மீன் ஸ்லாவியா ஆகலாம், குஷாக் ஆகலாம், இதெல்லாம் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் ஆச்சு. டீலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரினியூ பண்ணாங்க. பழைய டீலர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சால்வ் பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு க்ரோத் அது கொடுக்கல. அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பீரியடை தாண்டி விட்டு அந்த பேட்சை தாண்டி அது ஒரு நல்ல விஷயம்.
எப்போவுமே ஒரு ரஃப் பேட்சை நம்ம ஏதாவது ஒன்று தாண்டி விட்டாலே நமக்கு அடுத்த மொமெண்டத்துக்குள்ள ஸ்கோப்பு கிடைக்கும். அது நல்ல பாயிண்ட். அதுதான் நிறைய பேருக்கு மிஸ் ஆனது. ஆனால் இதில் ஒரு கேட்ச் என்னன்னா, இதே கண்டிஷனில் தான் ஃபோர்டு அன்னைக்கு இருந்தது. அப்போ இதே மாதிரி ஒரு நார்மல் நல்ல வீடு இருந்த இடத்துல நான் இந்த வீடை விட்டுட்டு பெரிய ஒரு பங்களா கட்ட போகிறேன்னு சொல்லி ஒரு மேன்ஷன் கட்டின கதை தான் சனந்த் ஃபேக்ட்ரி. சனந்த் ஃபேக்ட்ரி வந்து ஓவர்லோடு, நமக்கு தேவையில்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஹியூஜ் ஆச்சுது. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்கோப்பே தெரியல. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மகேந்திரா கூட ஜாயின்ட் வெஞ்சர் போகிறாங்க. ஜாயின்ட் வெஞ்சர் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருந்தது. ஈவன் 700 இவங்க கிட்ட இருக்கும், நியூஜென் எண்டவர் அவங்க கிட்ட இருக்கும், ஃபோர்டோட பிமேக்ஸ் கான்செப்டில் இந்த மராசவை ஆல்ட்ரு பண்ணுறது, அப்புறம் ஒரு டெரிட்டரி எஸ்யூவியை 2 பேரும் யூஸ் பண்ணுறது, என்னென்னமோ பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபியூச்சர் ஈவிஸ் பற்றியெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகலை. ஃபோர்டுக்கு வந்து எதுவும் நடக்கலை, ஃபோர்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதில் என்ன குட்டு நடந்ததோ அது மகேந்திராவுக்கு நடந்தது. மகேந்திராவுக்கு வந்து ஒரு குளோபல் பிராண்டோட எக்ஸ்பர்டைஸோட ஒரு ஆப்ரேஷன்ஸுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு இது கிடச்சிது. அந்த ரிசோர்ஸை இவங்க கெயின் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய அட்வான்டேஜாக யூஸ் எல்லா இதுலேயும் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ஆர்என்டி டீமோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகிருக்கும். அப்படி அது இதாச்சு. இப்போ இதே சினாரியோவில் தான் இன்றைக்கி Volkswagen இருக்குது. அவங்களும் மகேந்திரா கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போகிறாங்க. இதை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். எப்படின்னா, இது யாருக்கு என்னென்ன குட்டு நடக்கணுன்றதை பார்த்தோன்னா, இந்த Volkswagenோட பிளான் இருக்குல்ல, Volkswagen ஸ்கோடா ஷேர் பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி, அதில் வந்து 2.1 லேக்கோட கெப்பாசிட்டி இருக்குது. அந்த 2.1 லேக் கெப்பாசிட்டியை நம்ம இப்போ கொஞ்சம் நேரமே ஒரு நம்பர்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ நம்பர்ஸ் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு. அந்த மந்த்லியானா எனக்கு ஒரு கோல்டாக இருக்குது, சவுண்டு சில டைம் மாறும். 7200 பக்கம், 6200 பக்கம். அப்படி பார்த்தோன்னா ஆவரேஜ் ஒரு 70,000 வண்டி ஒரு இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னு வச்சோன்னா 2.1 லேக் கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை அவங்க. ஒரு எக்ஸ்போர்ட்டும் வரும் இல்லை, அதில் எக்ஸ்போர்ட் எல்லாம் சின்ன நம்பர்ஸ் தான், ஒரு 20% தான். அப்படி பார்த்தாலும் 1 லட்சம் கெப்பாசிட்டி வெளியே கிடக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கு கூட அந்த ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்பேஸில் பில்டு இருக்குது, இன்னும் பில்டப் ஏரியாவுக்கு ஸ்கோப் இருக்கிற இடம். அப்போ அதை இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகேந்திராவுக்கு இப்போ வந்து அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் நான் பார்க்குற ஒரு ஆங்கிளில் பார்த்தேன்னா, இப்போ அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜடாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி செட்டப். இவங்க சக்கான் ஃபேக்ட்ரியை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, அப்போ இனி அவங்களோட ஃபியூச்சர் ஈவிஸ் ஆகலாம், இல்லை அடுத்த லெவல் ஆஃப் எஸ்யூவிஸ் எல்லாம் வரும்போது ஒரு புதிய அசம்பிளி லைன் அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ ஒரு அசம்பிளி லைனில் டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் யோசிப்பாங்க. இவங்க ஏதோ ஈவிஸுக்கு ஏதோ பிளாட்ஃபார்முக்கு ஆல்ரெடி வந்து அந்த ஐடி பிளாட்ஃபார்ம் வந்து ஷேர் பண்ண அது அந்த ப்ராஜெக்ட்ல தான் இவங்க முதல்ல ஒண்ணுக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணா வீட்டில் இருக்கும்போது அந்த Volkswagen is looking for a partner நம்ம இந்த வருஷம் தொடக்கத்துல நம்ம அந்த ஒரு கண்டென்ட் பார்த்தோம். அப்போ இது பீரியடா நடந்துட்டு இருக்கு. இப்போ நீ பார்த்தேன்னா அன்னைக்கு வேலு சார் வந்து நம்ம கிட்ட தானே அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ நம்ம எடுத்தோம். ஆனால் நம்ம அந்த இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? அதில் சொன்னார் தெரியுமா, கெப்பாசிட்டி நம்ம வந்து அவர்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டோம், ஏன் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நிறைய இது வந்து இப்போ அந்த வண்டி வந்து அந்த சேல்ஸ் ஆகலைன்னா அந்த இவ்வளோ இன்வெஸ்ட் 200 வெண்டர்ஸ் எங்களை சுற்றி இருக்காங்க, எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டூலிங்க்கு, ஏன் புக்கிங் வெயிட்டிங் பீரியடை ஏன் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணலைன்னு கேட்டதுக்கு சடனாக போய் ஒரு ஃபேக்ட்ரி பண்ண முடியாது அப்படி சொன்னாங்க. அப்போ அது வந்து இதில் ஒரு யூஸ் ஆகலை. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க ஈவிஸுக்கு நிறைய வண்டி இருக்குது. அப்புறம் குளோபல் டெக் எக்கோ சிஸ்டத்தை இவங்களுக்கு டச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. இது அதே ஃபோர்டோட சேம் ஸ்டோரி தான். இப்போ நீ வந்து இதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம், நெகட்டிவாகவும் எடுக்கலாம், அட்வான்டேஜாகவும் எடுக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுக்கலாம். இப்போ நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ நீ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா என்ஜின்ஸுக்கும் பேசிக்கில் ஒரு குளோபல் என்ஜினோட ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ XT3 பியூஷோட்டோட 2.5 எல்லாம் பார்த்தோன்னா மகேந்திராவோட இன்னைக்கு இருக்கிற இந்த க்ரோத்துக்கு பயங்கரமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஏவிஎல் கூட கொலாபரேட் பண்ணி அந்த என்ஜின் எல்லாம் ரீடியூன் பண்ணி எல்லாம் இதை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவங்களை எந்த என்ஜினை நம்ம சொல்லலாம், ஷங்யாங்கோட கொலாபரேஷன் இவங்களோட இந்த டர்போ பெட்ரோல்ஸுக்கு கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்கோம். பின்னின்ஃபரினா உள்ளே வந்தது. பின்னின்ஃபரினா வந்து இந்த டிசைன்ஸை கொஞ்சம் கூட நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணுச்சு. இன்றைக்கி அவங்களோட டிசைன் ஸ்டுடியோ வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டில் மிஸ்டர் பிரசாந்த் பிரதாபோஸோட இருக்குது. இப்படி
எல்லாருமே ஒரு அடாப்ட் பண்ணி உள்ள வர்றது தான். இவங்களோட எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம். அப்ப இது இவங்களுக்கு கண்டிப்பா குட் தான் பண்ண போகுது. ஃபோக்ஸ்வேகனுக்கு என்ன குட் பண்ணணும்ன்றது தான் இதுல உள்ள ஒரு கொஸ்டின். நமக்கு ஒரு சந்தேகம் ஆப்வியஸ்லி வரும். இப்போ நீ வந்து மகேந்திராஸ் மேனுஃபேக்சர் பார்த்தோம்னா ரெனோ கூட அதுக்கு முன்னாடி ஃபோர்டு கூட கொலாபரேஷன் எஸ்கார்ட் பண்ணும்போது, அப்புறம் ரெனோ வந்தது, ஷங்யாங்கை அக்யூர் பண்ணாங்க, அப்புறம் நீ வந்து ஃபோர்டு கூட கொலாபரேஷன் ஃபெயில் ஆச்சுது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இது போக இவங்களுக்கு மல்டிபிள் பிராண்ட்ஸ் கூட மல்டிபிள் அசோசியேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபோக்ஸ்வேகனுக்கு என்ன பிரச்சனைனா, ஃபோக்ஸ்வேகன் நான் முதல்ல சொன்ன தெரியுமா, MQB-A0 ஐயனை வந்து நாங்கள் இனிமேல் வந்து யூஸ் பண்ணலை, அந்த 37 யூஸ் பண்ண போகிறோன்னு இவங்க ஒரு கதை பேசியிருப்பாங்க. இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். எங்கே இருக்குது? MQB-A0 37 அது புதுசாக லோக்கலைஸ் பண்ண போகிறோம். நம்ம அன்றைக்கி பேசணும் நெக்ஸ்ட் ஜென் குஷாக்கு நெக்ஸ்ட் ஜென் டாய்குன்னு ஒரு புதிய பிளாட்ஃபார்மில் தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லி. அந்த கதை கேட்கும்போது இதெல்லாம் ஈஸி கிடையாதுன்னு நான் பேசிக்கலி நினச்சேன். ஏன்னா இது வந்து மார்க்கெட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு நியூ ஜென்னான ஒரு செதான் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு நியூ ஜென்னான ஒரு SUV வந்தது. அதுக்கான நம்பர்ஸ் இது வந்திருக்கும். நம்ம கணக்குக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் யூனிட்ஸ் விற்றுருக்குமா, கிரிட்டஸும் டாய்கோனும் குஷாக்கும் ஸ்லாவியாலாம் சேர்த்து வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ குஷாக்கு 67,000 1 லட்சம். இது எக்ஸ்போர்ட் சேர்த்துல வருது. இல்லை மொத்தத்தில் நான் சொல்கிறேன், இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆனது. இவங்க இப்படி இந்த பிளாட்ஃபார்மை மாற்றும்போ இது இப்போ இருக்கிறதே ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஃபீரியரான பிளாட்ஃபார்ம். நீ அடுத்தது வந்து அதுதான் அந்த காஸ்ட் அவங்களுக்கு வந்து பண்ண முடியாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மகேந்திராவோட ஆர்கிடெக்சரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படியாக அவங்க கேட்குறாங்க. மஹேந்திரா பிளாட்ஃபார்ம் ஆனால் என்ஜின்ஸ் வந்து எங்களோட TSA யூனிட்ஸ் வைக்கலாம். மஹேந்திரா டைப் எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்குது. இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா 3Xோட சேசியை வந்து அடாப்டபிள் ஸ்கேலபிள் மாடுலார் தான். 700 இருக்குது. 700ஓட பிளாட்ஃபார்மும் ஸ்கேலபிள் தான். பாடி ஆன் ஃப்ரேம் கேட்டால் அங்கே 7-8 சைஸில் இருக்கு இல்லை. நான் சொல்கிறேன் இவங்க அந்த லெவலுக்கு இப்போ வந்தாச்சு இல்லை. அப்போ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, நியூ ஃப்ளெக்சிபிள் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் மகேந்திரா வந்து ஓனா இன்னும் டெவலப் பண்ணி வச்சிருக்கு. அது இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறாங்க EVஸ்க்கு வேண்டி. அந்த நியூ ஃப்ளெக்சிபிள்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிள் தான் இதில் ஒரு வேர்டு. எல்லா டைப்ஸாக நம்ம இப்போ MSVல போகும்போது கூப்பையிலே எவ்வளோ பாடி ஷேப்பில் பார்க்குறோம். சப் 4 மீட்டர் சைஸில் இருக்குது, XUV 700ஓட சைஸில் இருக்குது. ஐ மீன் ஒரு குட்டி ஒரு வண்டி கேரியர்லாம் வச்சு நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாமே வந்து அது நிறைய ஃபோட்டோஸே நெட்டில் கிடைக்குது, நிறைய பேர் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அது ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆர்கிடெக்சர். அது வந்து நம்ம EGMB மாதிரின்னு வைக்கலாம், ஹியூண்டேயோட. அப்படி பார்த்தோன்னா அதை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதில் வைடாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஏரியா வந்து கஃபே 3 நார்ம்ஸ். ஏன்னா நான் வந்து இந்த கண்டென்ட்டுக்காக இதை அன்னைக்கு இதை ரீட் பண்ணேன். இது ஒரு 2 டேஸ்க்கு முன்னே இந்த கண்டென்ட் அன்னைக்கு நான் இதை பார்க்கும்போதே, ஃபோர்டு வந்து இந்தியாவிலேருந்து இனிமேல் ஆப்ரேஷன்ஸ் தனியாக பண்ண முடியாதுன்னு டிசைட் பண்ணதே வந்து BS6 தான். டீசல்ஸ் போனது தான். அதில் அந்த BS6 வந்து அவங்க ஆல்ட்ரு பண்ணணும்னா அதுக்குள்ள டைம் அவங்கள்ட்ட இல்லை. ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே மார்க்கெட்லேருந்து எடுக்க முடியாது. அன்னைக்கு இருந்த ப்ரொஜெக்ஷனாக்கு இதில் உள்ள மிஸ்டேக். அன்னைக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம அந்த மார்க்கெட்டை நீங்கள் அப்போ யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு எல்லாருமே டீசல்ஸை எதிர்த்துட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும்தான் ரிவ்யூஸ்ல டீசலை வந்து வாங்குங்க, டீசல் கொள்ளலாம். அன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா, டீசல்ஸ் இனி வாங்காதீங்க, DPF இஷ்யூஸ் வரும், டீசல்ஸ் பேன் பண்ணுவாங்க. DPF இஷ்யூஸ் வந்து பயங்கர பீக்ல இருந்தது. ஈவன் ஃபோர்டோட கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் 2 தடவை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ அது பீக்கா இருந்த நேரம். இதுக்கு டெசிஷனை அவங்களால யோசிச்சு எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அந்த டெசிஷனை ஸ்டர்னா எடுத்திருந்தாங்கன்னா அன்னைக்கு காசு இல்லை அவங்கள்ட்ட. கொஞ்ச நாள் பிடிச்சு நின்று நீ கொஞ்ச நேரம் வேடா, நீ ஒரு பாயிண்ட் சொல்லி இருந்தில்ல, சர்வைவலுக்கு என்ன வேணும் சொன்ன, அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்கள சர்வை பண்ணி விட்டது. அதுதான் பாயிண்ட். அதில் எப்போவுமே ஒரு ப்ராப்ளத்தில் கோத்ரூ பண்ணும்போது நம்மளை அந்த ரஃப் பேட்சை தாண்டி விட்டாலே போதும். அன்னைக்கு அவங்கள சர்வை பண்ணுறதுக்கு காசு இல்லை, மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தது. அந்த பிரச்சனை இவங்களுக்கு எப்போ வரும்னா கேஃப் 3 நார்ம்ஸ் வரும்போது வரும். ஏன்னா இப்போ எல்லா நம்ம ரீசெண்டாக யார்ட்டையும் பேசிட்டு இருந்தோம் தானே அன்னைக்கு, இந்த எல்லா மேனுஃபேக்சரர்ஸுக்கும் பாட்காஸ்ட்லேயும் சொன்னோம் இத்தனை % EVs ஹைப்ரிட்ஸ் வந்து செல் பண்ணாதான் இதை பண்ண முடியும். ஹியூஜான ஃபைன் வரும். ஒன்று. ரெண்டாவது, இவங்க வச்சிருக்கிற இந்த TSA வச்சு இந்த கேஃப் 3 நார்ம்ஸ் இவங்களால வாய்ப்பே இல்லை. CNG போட முடியாது, மெயின் CNG காட்ட முடியாது, CNG இதுக்கு செட் ஆகாது. இப்போ EVs ஒன்று சடனாக இவங்களால கொண்டு வர முடியாது. அப்படியே வந்தாலும் அது ஒரு நீஷில் தான் இருக்கும், வால்யூம் புல்லராக இருக்காது.
அந்த இடம் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நீ வந்து நம்ம வெளியில் பார்க்குற நம்பர்ஸை விடைக்கும், அதாவது சேல்ஸ் நம்பர்ஸை விடைக்கும், ஆஸ் அ மேனுஃபேக்சரர் இந்த ரெகுலேஷன்ஸை மீட் பண்ணுறதுல தான் ஃபினான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல மகேந்திராவோட கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம இப்போது நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணோம். போன பாட்காஸ்ட்டில் இதை பேசணும்னு நினைக்கிறேன். 19K இருந்து அவங்க 45K வந்திருக்காங்க. என்னோட திங்கிங் கரெக்டுன்னா 6 monthsல அவங்க ஹியூண்டாய் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க பை எ குட் மார்ஜின். இல்லை அவங்க அதுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை இப்போ இருக்க செட்டப்பில் அது பண்ண முடியும். அதுதான் அந்த ப்ரொடக்ஷனை கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா பை எ குட் மார்ஜின் அவங்களுக்கு வந்து 50K சாலிடா. தெரிஞ்சு ராக்ஸோட நம்பர் வரும்போது பயங்கர க்ளோஸா. அதான். ஆனால் 3X கொடுக்கலையே, இப்போ 3X கொடுக்கலையே. அதான் வண்டி பண்ண இல்லை, வண்டி பண்ணணும். ஏதாவது ஒன்று இவ்வளவு யோசிச்சவங்க. எனக்கு முன்னாடி வந்து ஒரு 6 months முன்னாடி அதில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க நமக்கு டிஎம் பண்ணும்போது சொன்னாங்க, அவங்க அந்த PVCVயில் இருந்த அந்த ஒரு ஷேடு அசம்பிளி லைன் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. இந்த பொலிரோ நியோ இதெல்லாம் வந்து இருந்த இடத்துல அவங்களுக்கு சிவி இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருந்து அதெல்லாம் பிரிச்சிருக்காங்க போல. நாசிக்கில் இருக்கிற ஏதோ ஃபெசிலிட்டியில், எனக்கு அது இன்னும் டீட்டெயிலாக தெரியாது, ஒரு சந்தேகத்தில் தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த இடத்த கூட அவங்களுக்கு பிவிக்கு யூஸ் பண்ண முடியும், மேபி வரலாம். அந்த ஒரு 10,000 யூனிட்ஸோட ஃப்ரீஅப் பண்ணிட்டாங்கன்னா நம்பர்ஸ் என்னைக்கே வந்திருக்கலாம். அந்த அட்வான்டேஜ் வந்து இன்றைக்கி மகேந்திராவுக்கு வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம நேற்றைக்கு போன பாட்காஸ்ட்லாம் நம்ம பேசணும், நம்பர்ஸ் இல்லை மேட்ரு. மாருதிக்கு வேக்கப் நம்ம போட்டது, மாருதி ஒரு 60,000-70,000 வண்டி விற்கிறதும் மகேந்திரா டாட்டா மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் 10,000 வண்டி விற்கிறதும் கணக்கு ஒன்று. ஏன்னா இவங்க விற்கிற வால்யூம் வேற, அது வேற செக்மெண்ட்ல இருக்குது. ப்ரைஸு மார்ஜின்னு அந்த ஒரு இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. கூட மகேந்திரா இதில் தெளிவாக இருக்குது பார்த்துக்கோ. மகேந்திரா காசு கொடுக்கல, இவங்க 2 பில்லியன் கேட்டாங்க ஃபோக்ஸ்வேகன் இந்த ஸ்டேக்குக்கு. 2 பில்லியன் சொன்னால் 10 கோடி இல்லை, 2 பில்லியன்னா 20,000 கோடி ரஃபா. மகேந்திரா 800 மில்லியன் US டாலருக்கு தான் அதை வேல்யூ பண்ணாங்களாம். அப்போ இவங்க 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி இப்போ 1 பில்லியனுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா 8,000 கோடி காசு தர மாட்டோம், நாட் இன் கேஷ். அந்த நியூ ஃப்ளெக்சிபிள் ஆர்கிடெக்சரையும் எங்களுடைய லோக்கல் கரண்ட் செட்டப், அதாவது மாருதியும் டொயோட்டாவையும் கேஷில் வந்து அவங்க டீல் பண்ணலை. மாருதி என்ன பண்ணது, குளோபல் சி பிளாட்ஃபார்மை கொடுத்தது. இந்த வேல்யூக்கு அவங்க இன்னொன்று, அதாவது பார்ட்டர் சிஸ்டம் தான். அதாவது நம்ம பணம் வந்து கொடுக்க மாட்டோம், பொருளை தான் கொடுப்போம், டெக்னாலஜியும் பொருளையும் தான் கொடுப்போம். அங்கே தான் இது டீல் ஆகும். இன்னொன்று இவங்களோட என்ஜின்ஸு. இந்த நீ வந்து எப்படி இப்போ வால்யூம் தானே இங்கே மேட்டர். அப்போ வந்து க்ளோன் கார்ஸ் வரலாம். இப்போ ஆல்ரெடி க்ளோன் கார்ஸ் ஜாயின் வெஞ்சர் மாதிரி தான். அதாவது இந்த நான் இதை பேசுனது சூப்பர் கொஸ்டின். இவங்க என்ன தெரியுமா பண்ணணும், இந்த ஜாயின் வெஞ்சரில் ஃபோக்ஸ்வேகனுக்கு என்ன நல்லது நடக்கணும்னா, இந்த என்ன தெரியுமா, இந்த குஷாக் லைன் டாய்கோன் ஒரு லிமிட்டட் பீரியடுக்காவது இந்த 300 Nm என்ஜினை போட்டு விடணும். சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு, ஆனால் அது மகேந்திரா சம்மதிக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அது வந்து இவங்களை வந்து சம்மதிக்க மாட்டேன். இல்லை மகேந்திராவில் இப்போ அந்த செக்மெண்ட்டில் கார் இல்லையே அப்படின்னா. ஆனால் ஒரு ஜாயின் வெஞ்சரில் இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்கா. ஆமாம், எல்லாம் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாம், ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ். அப்படி பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் க்ரோ ஆகும். ஐ மீன் அந்த, அதாவது இப்போ வந்து நம்ம அடிக்கடி இதை பேசுகிறோம். நம்ம இதை முதல்ல பேசும்போது நமக்குள்ளே மட்டும் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு கார் வாங்க போனால் ஒரு கம்ப்ளீட்டான கார் பார்க்க முடியல. இந்த கம்ப்ளீட்டான கார்னு சொல்லக்கூடிய ஒரு கேப் இருக்குது. இன்றைக்கி பையர்ஸ் எல்லாரும் ஓப்பனாக பேசுகிறாங்க. நம்ம கன்சல்டிங் கால் பேசுகிறதுலே நீ நல்ல கார்ஸ் வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு இன்னைக்கு கார்ஸ் இல்லை. இல்லை அது இப்போ எப்படி இருக்குன்னா, யூஸ்டு கார் பார்க்கலான்னா நல்ல கார்ஸ் எல்லாம் கிலோமீட்டர் எல்லாம் ஓடி இருக்கு. புதுசு வாங்கலான்னா வழி இல்லை. சரி ஈவி வாங்கலான்னா அதுலேயும் பிரச்சனை. அப்படிதான். அந்த இடத்துல ஒரு நல்ல கார்ஸ் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுது, நல்ல சேசிஸ் இருக்குது, நல்ல என்ஜின் கூட வரும், அதில் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் 80 எல்லாம் போட்டால் பண்ணலாம். ஆன்சன் அன்னைக்கு வந்து வேலுசாமி சார் வந்து இந்த பிஎன்ஓட்ஸ் இப்போ அது பப்ளிஷ் ஆகிருக்கு அந்த வீடியோ. அதில் வந்து லக்ஸரி பிராண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் எப்போ வருவீங்க நான் கேட்டதுக்கு, அதை நீ கேட்ட இல்லை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஆன்சன் சொன்னதை வந்து ஃபோக்ஸ்வேகன் டீம் கேட்கட்டும். எனிதிங் பாசிபிள். இங்கே பேசிட்டு இருந்தோம் கையில கிடைக்க என்ன பண்ணி அதை ஓட்டேதுக்கு ஆன்சன் வந்து அது அடுத்த கதை வரும்போது நம்ம அதையும் சொல்லுவோம். ஆன்சன் வந்து
இதுக்கு கூட பேச வேண்டியதான். ஏன்னா இப்போ ஃபோக்ஸ்வேகனுக்கு ஸ்கோடாக்கு அடுத்து இருக்கிற லான்ச் வந்து ஸ்கோடா கைலாக் லான்ச் பண்ணுறதான் நவம்பர் 6. கைலாக் எந்த பிளாட்ஃபார்ம்ல வருது? அது இதுதான். அது அந்த குஷாக் எப்படி பேக்கில் ரெடி ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் கேட்கேன். குஷாக்கும் டாய்கோனும் வந்து சப் 4 மீட்டராக தானே இருக்குது ஆல்ரெடி. அதை வந்து லைட்டாக டைமென்ஷன்ஸை மட்டும் சுருக்குனா 4 மீட்டர் வெஹிக்கிள் ரெடி. அதில் வேறு எதுவும் பண்ணணும். 1 லிட்டர் டிஎஸ்ஐ வைப்பாங்க, 6 ஸ்பீட் ஏடிஏ வைப்பாங்க. கொஞ்சம் யூனிக்காக இருக்காது, வாய்ப்பு இல்லை, அதில் வைக்க தேவையில்லை. அது வந்து போலோ பண்ண வேலையே இது பண்ணோம். கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் கம்மி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ ஆன்சன் வந்து கைலாக் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னால் அதுக்கு பேசாமல் வந்துட்டு இருக்குது, எஸ்ஏ நல்லா தானே இருக்குது, எதுக்கு கைலாக் வாங்கணும், உனக்கு ஒரு சாய்ஸ் வரும். அப்படி பார்த்தோன்னா 1.5 அதில் வச்சாங்கன்னா ஒரு சாய்ஸ் வரும். பார்ப்போம், இது ஆசை தான். ஓகே, அப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் இதில் கரண்ட் மஹேந்திராவுடைய மார்க்கெட் க்ரோத்தை வந்து மஹேந்திரா யூஸ் பண்ணுது. ஒரு குளோபல் பார்ட்னர் கூட டைப் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க க்ரோ பண்ணணுமோ அது. இதில் இப்போ மஹேந்திரா வந்து இதில் குளோபலி எக்ஸ்பேண்ட் பண்ண ஏதாவது ஸ்கோப் உண்டா? இந்த இருக்கலாம். ஏன் தெரியுமா, இப்போ நீ வந்து ஒரு காலகட்டத்தில் நான் அதை எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒருத்தர் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல, பார்ப்போம். அவர் ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவோட வேல்யூ குறையுதுன்னு வச்சுக்கோ. அப்போ ஃப்ளெக்சிபிளான ஆளுன்னா அவர் என்ன பண்ணுவார், குணச்சித்திரத்துக்கு வருவார், வில்லன் பண்ணுவார். அப்படி அவரை ஸ்க்ரீனில் வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். தமிழ் சினிமாலேயோ மலையாள சினிமாலேயோ நிறைய பேர் அப்படி நமக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நான் ரெண்டையும் பார்க்கறதுனால. ஆனால் நான் ஹீரோவாக தான் இருப்பேன்னு சொன்னால் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் மார்க்கெட் முடியும் போது போகும். இந்த நிலைமை தான் இன்னைக்கு ஃபோக்ஸ்வேகனுக்கு. ஃபோக்ஸ்வேகனோட பிரச்சனை என்னன்னா, குளோபலி அவங்களோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க குளோபலி நாங்கள் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டதே சைனீஸ் மார்க்கெட்டில் தான். சைனீஸ் மார்க்கெட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சைனீஸ் வந்து இந்த நான் அந்த போயாச்சு ஒரு ஃபோன் இப்போ 3 ஃப்ளிப்பாக ஒரு ஃபோன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேர் என்னது? அதான் இல்லை, அதுக்கு அந்த ஃப்ளிப் ஃபோனுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு ட்ரை ஃபோல்டா அப்படி என்ன பேர் வச்சிருக்காங்க போல. அவங்க அப்படி இன்னொரு இதில் டெக்னாலஜி போகுதுன்னா, கார்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஈவிஸ் ஃபோக்கஸ்டாகவே போயாச்சு. அப்போ அங்கே போய் திருப்பி இந்த மாதிரி கார்ஸ் வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. அப்போ குளோபலி இப்போ ஃபோக்ஸ்வேகன் என்ன பண்ணால் சர்வைவல் தான் இன்னைக்கு மேட்ரு. ஏன்னா எல்லாருக்கும் கேஸ் ஸ்டடியிலையும் எல்லாரோட இதுலேயும் இந்த நோக்கியாவோட ஸ்டோரி, பிளாக்பெரியோட ஸ்டோரி வந்து இந்த காதில் கேட்டுகிட்டே இருக்கு. அடுத்ததுக்கு ரெடி ஆகணும். அதில் முன்ன மாதிரி இன்னைக்கு யாருமே ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி. சடனாக யாரும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை. நம்மளே பார்ப்போமே, இந்த ஒரு 4-5 வருஷத்தில் டோட்டலாக புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் ஆன ஒரு பிராண்டை நமக்கு சொல்ல முடியுமா? எல்லா அக்விசிஷன் இல்லை, ரீபேட்ஜ் ஆகி ஒரு பேர் இன்னொரு பேரான கதை தான் நம்ம பார்க்குறோம். ஸ்கோப் இல்லை. ஏன்னா நம்ம குளோபலி வளர்ந்தாச்சு. இருக்க பிராண்ட்ஸுக்கே புதுசாக ஒன்றும் பண்ண முடியும். அதுதான் அந்த இடத்துல வாழ தெரிஞ்சதுன்னா ஃபோக்ஸ்வேகன் என்ன பண்ணும், இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணும். ஆனால் அந்த இடத்துல மஹேந்திராவுக்கு என்ன நடக்கும்னா, மஹேந்திரா வந்து ஒரு குளோபல் பிராண்ட் அவங்கள உருவாக்கும் போது, இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் மார்க்கெட் ஆகலாம், யூரோப்பில் சில மார்க்கெட்ஸில், அங்கே அவங்க டெக் காம்படிட்டிவான வெஹிக்கிள்ஸை கொடுக்க முடியும். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் பார்த்தோம்னாலே, ஒரு ஐஸ் வெஹிக்கிளுக்கும் இந்த ஈவிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர் நியூஜென் வெஹிக்கிள்ஸ் இருக்கிற பிரச்சனையே சேசி தான். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ், இந்த டெலிமேட்டிக்ஸு, இந்த கனெக்டிவிட்டி தான். அது பேசிக்கலி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான். அதுக்குள்ளே தான் இந்த சிஸ்டம் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. அப்போ அதோட டெக்னாலஜி எல்லாம் இவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஃபோக்ஸ்வேகனுக்கிட்ட வந்து ஆடியோட ஈட்ரான் டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் இங்கே ஷேடாக கிடைக்கும். சார்ஜிங் சர்க்கியூட்ரி, பிஎம்சிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இவங்க யோசிக்காமல் அவங்க கூட சேர மாட்டாங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க கூட வரணும். இப்போ இப்படி ஒரு நியூஸ் இருக்கிறது, நம்ம ஆஸ் அ இந்தியன் மேனுஃபேக்சர் இவங்களுக்கு இது வந்து ஒரு எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நல்லது. பழையது மாதிரி போட மாதிரி பாதியில் போடாமல் இருக்கணும். ஏன்னா இவங்க அப்புறம் சர்வே ஆக மாட்டாங்க. இவங்க நின்றுட்டு என்ன பண்ணணும், இவங்களால சர்வே ஆக கஷ்டம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிடும். அடுத்து மார்க்கெட் நெகட்டிவ் ஆயிரும். இவங்க போயிருவாங்கன்னு நம்மளே முடிவெடுக்கிறோம். நம்ம சொல்லிட்டு பிரயோஜனமே இல்லை. ஆனால் மஹேந்திரா இதுல இருந்து நிறைய ஹேண்ட்லிங் சப்போர்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது 700 நம்ம பார்த்தோம். அங்கங்கேயா ஃபோர்டோட டிஎன்ஏஸ் அங்கங்கேயா இருக்கும். ஓகே, கைலாக் பேசியாச்சு. அப்புறம் நெக்ஸானுக்கு வந்து 45 kWh பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 14 லட்சம் ரூபாயில். முன்னாடி 40 kWh இருந்து. இல்லை, அது நீ ஹைட் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
நான் அதை நியூஸ் பார்க்கும்போது நான் அந்த ஃப்ளோர் ஹைட்டை தான் சொன்னேன். அது ஆக்சுவலி என்னன்னா ஈவிஸுக்கான நம்ம ஒரு 2 பாட்காஸ்ட் முன்னாடி பேசணும்ல, ஈவிஸுக்கான ஒரு ஸ்டார்ட்டை இவங்க பண்ணி வச்சாங்க. இனி இதுதான் இந்த ப்ரைஸ் வார் வந்து இந்த அப் டவுன். இவங்க வந்து இவங்களுக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு ஈவிஸ்ல, நிறைய புதுசா கொண்டு வர்றது. யாருக்கு? டாட்டாக்கு. அவங்க வால்யூம் செல் பண்ணாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இப்ப மத்தவங்கள பார்த்தா அவங்கள ப்ராடக்ட்ஸ் பெட்டரா தானே இருக்கு. வால்யூம் செல் பண்றதுல நம்ம ஒரு இது பார்த்தோம், ரொம்ப கம்மியா இருந்து இடையில முன்னாடி இருந்த வால்யூம் வரைக்கும் கம்மியா. எப்படியும் மந்த்லி 5000 லீடர் வந்து அவங்க தான், மார்க்கெட் லீடர் அவங்க தான். 67-70% கிட்ட மார்க்கெட் ஷேர் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா டேனி சொன்ன மாதிரி என்னன்னா, குளோபல் ப்ராடக்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கும் போது இப்ப நீ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு எம்ஜி தான் ரீசன். எம்ஜி வந்து ஈவிஸை எவ்ரி 6 months ஒவ்வொரு ப்ராடக்டாக உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா, நெக்ஸானுக்கு டாட்டா டாட் டிவிக்கு ஒரு பெரிய காம்படிஷன். ஏன்னா ப்ரைஸ் தான் இங்கே பிரச்சனை. இப்போ அவங்க என்ன தெரியுமா, எம்ஜியோட மைண்ட் செட் என்னன்னா, ஜேஎஸ்டபிள்யூவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க கையில் இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கிடலான்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்குது. டாட்டா வந்து அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு கம்பெனி. அப்படி பார்த்தா ஜேஎஸ்டபிள்யூ உடைக்கும் பெரிய கம்பெனி. இனி அவங்களும் இறங்கி விளையாடும் போது ஜியோ எஃபெக்ட் இங்கே வரும். கன்சியூமருக்கு எப்படி லாபம் தான். அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இந்த கர்வுக்கு ஒரு ஹைப்பை உருவாக்கி அது அப்படியே உண்மையில அவங்க டாடா மோட்டார்ஸுக்கு வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு பெரிய ஃப்ளாப் வந்து கர்வ் தான். கர்வ் மட்டும் சக்ஸஸ் ஆயிருந்தால் டாட்டா வந்து அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம அன்னைக்கே பேசிகிட்டு இருந்தோம், கர்வ் தான் டாடா மோட்டார்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீ வந்து மகேந்திரா, ஏன் நம்ம வந்து மகேந்திரா க்ரோ ஆகிட்டாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக பேசணும். 500 பார்த்த மகேந்திரா கிடையாது, 700 பார்த்து எல்லா லான்ச்சஸும் மராசோவில் வாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு மராசோ வந்து மோட்டோ வேனெல்லாம் ஸ்டார்ட் பண்ண பீரியடுக்கு முன்னாடியே மராசோ வந்து வாங்குறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். மராசோ வாங்கினோம் அன்னைக்கு. அதுக்கு மேலே ஒரு 14 லட்ச ரூபா போடுறதுக்கான கான்ஃபிடென்ஸே 500 இருந்து அவங்க க்ரோ ஆனதான் தெரிஞ்சு. அப்போ நான் டாடா மோட்டார்ஸை வந்து ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் மேக்கராக அந்த ஆக்டிவ்டா டிவி ஆகட்டும், இல்லை வந்து அந்த ஈவிஸில் அவங்களோட க்ரோத்தை நம்ம வந்து இதில் பார்க்கணும்னு நினச்சோம். கர்வில் கூட அவங்க அந்த ஹைப்பரியான் ஆகலாம், இல்லை கிரியோஜெட்டுலாம் சொன்ன போது அந்த சேஞ்ச் வந்து நம்ம உண்மையிலே பார்க்கல. அது டிப்பிக்கல் பழைய அதே நெக்ஸான் தான். சின்ன வித்தியாசங்கள் தானே தவிர ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அவங்களால கிரியேட் பண்ண முடியல. அது அவங்களுக்கு அவங்களோட அந்த க்ரோத்தை ஒரு சின்ன ஹடிலாக கிரியேட் பண்ணிச்சு. அது நம்மளே அதை எப்படி ஃபீல் பண்ணோன்னா, கமெண்ட்ஸை விடைக்கும் மெசேஜஸ்லேயே கர்வை பற்றின என்கொயரியே இல்லை. நீ நம்ம மெசேஜில் நமக்கு இந்த வாட்ஸ்அப்பில் ரிக்வயர்மெண்ட்ஸ் வருது இல்லை, அதில் கர்வ் என்கொயரி கம்மியாயிட்டு. எவ்வளோ ஹைப் இருந்தது தெரியுமா? முதல்ல கர்வுக்காக வெயிட் பண்ண பீப்புள் இருந்தாங்க. கமெண்ட்ஸ் பார்த்தாலும் யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்லோனஸை கொடுத்தது. அது இது இண்டஸ்ட்ரியில் எல்லா பிராண்ட்ஸுக்கும் நடக்கிறது தான். ஒரு ப்ராடக்ட் ஃப்ளாப் ஆகும் ஒரு எல்லாரும். இன்ஃபேக்ட் நீ வந்து கரன்சி நம்ம ஒரு பாட்காஸ்ட் ரீசெண்டாக பேசணும்ல, இந்தந்த யார் ஃப்ளாப் ஆன எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து அப்படி பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகி தான் இருக்குது. ஆனால் இந்த சேச்சுரேட் ஆன இடத்துல இருந்து ஒரு கேட்டலிஸ்டாக தான் இந்த மாதிரி ஜாயின்ட் வெஞ்சர்ஸும் இல்லை. இந்த சேச்சுரேட்டடான மார்க்கெட்லேயே மகேந்திரா வந்து மகேந்திரா மட்டும் இல்லை, அது என்ஜினியரிங், பியூர்லி என்ஜினியரிங். அதாவது நீ வந்து பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. பேசிக்ஸ் அதே தான். நான் ஒரே ஒரு விஷயம் மகேந்திரா சொல்லுவேன், அந்த 2.2 லிட்டர் எம்காக், அடுத்து அவங்களோட சேசிஸு, வேலுசாமி சார், இந்த 3 இருந்தால் ஒரு இது மாதிரி எல்லா கம்பெனிலையும் பொருள் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபேஸ் லிஃப்டாக இருந்தாலும் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு இந்த நான் சும்மா சொல்கிறேனே, தார் 3 டோரை ஸ்கார்பியோனோட சேசிஸ் வச்சுருக்கோன்னு சொல்லணும். ஆல்ரெடி இருந்த என்ஜினை தான் அங்கே இருக்க போகுது. நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கோன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம். இல்லை, லேமேனுக்கு வித்தியாசமே தெரியாது. இது ரெண்டு இப்போ இவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியது அதுவும் ஒன்று தான். லேமேனுக்கு அது ஒன்று தான். இவ்வளோ மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் உண்மையில இந்தியன் மார்க்கெட்டில் கிடையாது. இந்தியன் மார்க்கெட்டோட ஸ்டைலில் பண்ண யார் பண்ணுவா? கிளைடுன்னு ஒரு சேசிஸ் இருக்குது, அதில் எவ்வளவோ இது பண்ணியிருக்காங்க. அந்த இடம் தான் அவங்க என்ஜினியரிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ஜினியரிங்கில் ஸ்ட்ராங்காக இப்போ டொயோட்டோ ஏன் ஸ்ட்ராங்கு? என்ஜினியரிங், பியூர் என்ஜினியரிங்.
சுசுக்கியை நம்ம இவ்வளோ கிண்டல் பண்ணாலும் என்ஜினியரிங் பேசிக்கில் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நம்ம போன பாட்காஸ்ட்டில் என்ன பேசணும், என்ஜினியரிங் மட்டும் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் வித்தைகளை இன்னும் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம பேசணும். நம்ம என்ஜினியரிங்கை குறை சொல்லலை, கிமிக்ஸ் பண்ணணும். ஆமாம், பீப்புளை கன்வின்ஸ் பண்ணணும். இல்லை பையர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, பையர்ஸ் வேல்யூ என்ஜினியரிங்கில் நம்ம வேல்யூவை காட்ட முடியாது. அதுக்கு மேலே அடிஷன் தான் பாரு. ஆடாஸ் வந்து 700க்கு என்ன மைலேஜ் கொடுத்து நினச்சி பாரு. மைலேஜ்னா ஃபியூல் எக்கனாமி இல்லை, நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு கிடைச்ச மைலேஜ் சொல்கிறேன். ஆடாஸை வச்சே அந்த வண்டி வந்து அடுத்த லெவலுக்கு போச்சு. இப்போ அந்த ஆடாஸில் வந்து பசு எல்லாம் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி எல்லாம் க்ரோ ஆகிட்டு இருக்குது. அப்போ அடுத்த லெவலுக்கு வந்துடும். அப்படி நீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஆடாஸில் பசுவோட ரீசன் நமக்கு தேவை. நாகனும் டேனியும் உதய்பூரில் ட்ரைவ் பண்ணும்போது நாங்கள் ட்ரைவை முடிக்கிற நேரம் இனி ஒரு 5 மினிட்ஸில் ஹைவே விட்டு கீழே இறங்கணும். மேப்பு போட்டு தான் வச்சுருந்தோம். ஒரு கார்னரை நான் கட் பண்ணி, நீ அந்த வீடியோவில் பார்த்தியா? கார்னரை கட் பண்ணி பிரேக் கார்னரை கட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு குட்டி பஸ் ரோட்ல படுத்துருக்கு. பிரேக் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஒரு செகண்ட். இத்தனை ஆடாஸ் எனேபிள், பஸ் ஆடாஸ் தூக்காது. இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனோவேஷன் வரும்போது தான் வரும். அந்த இனோவேஷன் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இல்ல. அதுதான் நம்ம இப்போ நீ வந்து ரெனோ ஆகலாம். நேட்டைக்கு நம்ம போட்ட டஸ்டரோட கண்டென்ட் வந்து கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது. டஸ்டர் வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ அந்த ப்ராடக்டோட ஸ்பேஸ் அப்படி தான் இருக்கு. அதான் விஷயம். அடுத்து நெக்ஸானில் சிஎன்ஜி வந்திருக்கு. 1.2 லிட்டர் 100 PS என்ஜின். ஃபஸ்ட்டு ரெவோட்ரான் தான், 170 Nm, 6 ஸ்பீட் மேனுவல், ஆப்ஷனல் ஏஎம்டி சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் பேசும்போது நெக்ஸான் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது, சிஎன்ஜி, பெட்ரோல், டீசல், ஈவின்னு தெரியாமல் சொன்னேன் அன்னைக்கு ஒரு வீடியோவில். அப்போ அது இப்போ நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்ன விஷயம். சிஎன்ஜி வந்திருக்கு. ஆனால் நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, அவங்க இதை இப்படி இல்லை, கொஞ்சம் கூட நல்லா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதான் ஒரு வேரியன்ட் போட்ட மாதிரி ஆச்சு. அது வந்து நல்ல ப்ராப்பராக மீடியா டிரைவ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஏன்னா சிஎன்ஜிக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில் மாருதியை தாண்டி வாங்குறதுக்கு பீப்புள் ரெடியாக இருக்காங்க. நம்ம அதை போன பாட்காஸ்ட்டில் பேசணும், எல்லாம் டாக்ஸி இமேஜாக இருக்கிறதுனால. அப்புறம் அடுத்து ஒரு நல்ல நியூஸ் இருக்குது பாரு, அதுதான் இண்டஸ்ட்ரியோட க்ரோத். இந்த விஷயத்தை வந்து நம்ம அன்றைக்கி குரூப்பில் ஷேர் பண்ணும்போதே நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டேன். இல்லை, ஹிண்டே ரெடிங் நியூ ஹைப்ரிட் எஸ்யூவி எபோ ஆல்கசார். இது தேவை. எப்படின்னா ஒப்பீனியன்ஸ் வந்து டிவைடடாக இருக்கும் ஹைப்ரிட்டை பொறுத்தவரை. இப்போ நீ வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேட்டால் அவர் வந்து இவி ஃபோக்கஸ்டான மார்க்கெட்டை பார்க்குறாருன்னா இப்போ எதுக்கு ஹைப்ரிட்னு தோணும். ஆனால் எப்போவுமே நம்ம ஒரே விஷயம் சொல்லிகிட்டே இருக்கோம், ஈவிஸ் தான் நம்ம போகிறோம். இப்போ நான் 40 வயசில் இருக்கேன், நான் 55 வயசு ஆகும்போது ஈவிஸ் தான் மார்க்கெட்டில் இருக்குன்னு வைப்போமே, இன்னும் 15 வருஷம் இருக்குது. ஆனால் 42 வயசில் நான் ஈவி வாங்கணும்னு கிடையாது, எனக்கு இன்னொரு சாய்ஸ் கூட வேணும். அதுதான் நான் ஹைப்ரிட்னு சொல்கிறது. இப்போ நீ வந்து எம்ஜிஎஸ் பிராண்டு மேலே சரி ஜேஎஸ்டபிள்யூ மாதிரி ஒரு கம்பெனி உள்ளே வந்தாங்க, நம்ம ஏன் பாசிட்டிவாக பேசுகிறோம்? நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லி பிளக்இன் ஹைப்ரிட்ஸ் ஆகிறான். நம்ம யூஎஸில் யூகேலையும் சொல்கிறத மட்டும் பார்த்தா போதுமா? நம்ம மார்க்கெட்லேயும் பிளக்இன் வரணும், நம்ம மார்க்கெட்லேயும் ஹைப்ரிட் வரணும். அப்போ ஹியூண்டைக்கு வந்து இருந்த ஒரு பிரச்சனை அவங்க கரெக்டாக புரிஞ்சுருக்காங்க. 2 விஷயம் இதில். ஒன்று, ஆல்கசார் தேர்ட் ரோ வந்து எங்கேயுமே கனெக்ட் பண்ணிச்சா? பண்ணவே இல்லை. நம்ம வீடியோவில் நான் உள்ள நடந்து போகிறதுக்கே நம்மளை கிரிட்டிசிசம் பண்ணாங்க. நான் வேறு அன்னைக்கு அந்த ஃப்ளோவில் தெரியாமல் சொன்னேன், நான் டைட்டான ஒரு பேண்ட் வேறு போட்டிருக்கேன், உள்ளே போக கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ அது லாஜிக் இல்லை. டூசான் இவங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏன்னா யூரோப்பில் ஆமாம், யூரோப்பில் டூசான் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு டூசான் விற்கிதான். அந்த அளவுக்கு டூசான் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இங்கே வந்து டூசானுக்கு வந்து ஸ்கோப் இல்லை. அப்போ இவங்களும் அதை பார்க்குறாங்க. 700 இருக்குது, சஃபாரி இருக்குது, இங்கே ஹெக்டர் ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸுக்கு இடையில செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஒரு ப்ராடக்ட் வேணும். அப்போ அதில் கொண்டு போய் 2 லிட்டர் டீசல் வைக்க யோசிப்பாங்க. 2 லிட்டர் டீசல் லோக்கலைஸ் பண்ணணும், கஷ்டம். 1.5 டீசல் அங்கே வச்சு அங்கே சண்டைக்கு வருவாங்க. இதுதான் ஆல்கசாரில் இருக்குது, வென்யூவில் இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனைக்கு வருவாங்க. அப்போ ஒரு நல்ல இது வச்சுருக்காங்க. அதுக்கு 2க்கும் இடையில ஒரு குட்டி எஸ்யூவி தேர்ட் ரோ ஸ்பேஸ் ஃபோக்கஸ்டாக வரும். யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு டூசானோட ஒரு வெர்ஷனை இதுக்காக ஆல்டர் பண்ண போகிறாங்க. 24 லிட்டர் 30 மாதம் ஆகுமா? 2 வருஷம் 26 எண்டு 27. இது எங்கன்னா இவங்க டெலிகான் ஃபேக்ட்ரி வாங்கினாங்கல்ல அங்கே. அப்போ வந்து அதுக்கு ஒரு கோட் நேம் வச்சுருக்கு அந்த வண்டிக்கு, NI 1I
அந்த கோட் நேம் அதை எழுதும் போதே நான் இது எப்படி சொல்றதுன்னு யோசிச்சல. எண்ணெய் ஒன்னை அது வந்து சஃபாரி ஹேரியருக்கெல்லாம் போட்டியாக தான், 700 போட்டியாக தான் இருக்க போகுது. 1.5 என்ஏ பேஸ்ட் வந்து ஹைப்ரிட் சிஸ்டம். ஆக்சுவலி அவங்ககிட்ட ஆல்ரெடி ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது, அவங்களோட இது இருக்குது, ஹைட்ரஜன் வெஹிக்கிள் ஒன்று தண்ணி வெளியே இது பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தோன்னா அது ஒரு நல்ல நியூஸ். அப்புறம் இதுக்கு கூட ஒரு கனெக்டிங் நியூஸ் இருக்குது. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஹைப்ரிட்ஸுக்கு டேக்ஸை வேவ் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கு. ஹைப்ரிட்ஸுக்கு 0 டேக்ஸா. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் வந்து என்னன்னா டீசல்ஸை வெளியே தள்ள பிளான் பண்ணலாம். யாரு தெரியுமா? புதிய டீசல்ஸ் இல்லை, அதுக்காக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தெளிவாக நான் சொல்கிறேன், எந்த டீசல்னா 2 லிட்டருக்கு மேலே உள்ள டீசலை நம்ம கர்நாடகாக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இன்னைக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் நம்ம தெரியும். கர்நாடகா நம்ம பெங்களூரே சொல்லுவோமே, பெங்களூரில் 2.4 லிட்டரும் 2.5 லிட்டர் டீசல் தான் அங்கே பார்க்க முடியும். எந்த வண்டின்னு சொல்லு, ஃபுல்லாக இனோவா கிடக்கு, எங்கே பார்த்தாலும் இனோவா. அப்போ அந்த இனோவாயை புல் அவுட் பண்ணாலே அவங்க ஏர் குவாலிட்டியை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ இவங்க என்ன யோசிக்கணும், இனோவாக்கு சப்ஸ்டிடியூட் வந்து ஹை கிராஸ் தான். அப்போ ஹை கிராஸ் அதுக்காக நீங்கள் வச்சிருக்கிற 1.5 அதெல்லாம் புல் பண்ண வரமாட்டாங்க. மேபி அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதை பண்ணலாம். அப்போ அதுக்கு வந்து அசம்ஷன் தான் சப்சிடைஸ் பண்ணால் தான் பீப்புள் புல் அவுட் பண்ண. ஏன்னா பஞ்சாபில் உள்ள வண்டியெல்லாம் நம்ம ஊரில் கிடக்கு ஃபுல்லாக, எங்கே பார்த்தா ஃபுல் அவுட் ஆகியதெல்லாம் இன்னைக்கே வண்டி வரும் ஃபுல்லாக. அதான் உண்மையிலே நம்ம மார்க்கெட்டில் இனோவாக்கு வந்து நம்ம அன்னைக்கு வேலை செஞ்ச இனோவா 11.5 வந்து ஒர்க் ஷாப்பில் நிற்கும் போதே கேட்டாங்க, 12 ரூபாய்க்கு ரெடி கேஷ் தானே வண்டி தாங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஒரு ஞாபகம் இருக்கலாம் அன்னைக்கு. இன்னைக்கு 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாய்க்கு விற்றா கூட வாங்க ஆள் இல்லை. ரீசன் என்னன்னா கர்நாடகா இது பஞ்சாப் இனோவா வந்து ஃப்ளோ ஆகி உள்ள கிடைக்கு 6 லட்சம் 7 லட்ச ரூபா கிடைக்குது. 1.5 லட்ச ரூபா என்ஓசியோட பே பண்ணாலும் 8 லட்ச ரூபாய்க்குள்ள முடியுது. அப்போ இன்னும் இனோவாஸ் வரும். இனோவா அப்புறம் பழைய அந்த க்ரூசர். நாங்கள் ரீசெண்டாக இந்த க்ரூசரோட இதை பார்த்தோம் இன்னைக்கு ராஜஸ்தானில். உள்ள ஒரு 10 பேர், மேலே ஒரு 10 பேர். உள்ள 10 இல்ல, உள்ள ஒரு 15 மேல இருப்பாங்க. குதிரை வண்டியில இருந்து ஒரு பிரேக் அடிச்சா ரூஃப்ல இருந்து எல்லாரும் ஆத்துல விழுவாங்க. அது ஒரு 6 பஸ் இல்ல. இத்தனைக்கு என்னன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகுது, எங்க போறாங்கன்னு தெரியல. ஃபுல்லா க்ரூசர் தான், ஃபுல்லா க்ரூசர். அந்த 2.5 எழுதி இருப்பாங்கல்ல, ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஒரு வண்டியில 50 பேர் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஃபுல்லா ஆளு தலப்பா எல்லாம் கட்டி அந்த 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 ஆரிஜின் பீப்புள் அவங்க எல்லாருமே ரூஃப்ல தான் மேக்ஸ் வேற இருக்காங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மற்ற இது எம்ஜிக்கு ஆக்சுவலி எம்ஜியோட ப்ரைஸிங் அதை நம்ம பேசணும். அது ஒரு ஹிட் ஆர் மிஸ்ஸாக தான் பார்க்கணும். அப்படிதான் அது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதான் நான் ஒரு ஹிட் ஆர் மிஸ்ன்னு நான் சொல்லுவேன். அவங்கள கன்ஃபியூஸ் ஆனாவளா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ரூட்ல போயிருந்தா இந்த கன்ஃபியூஷன் ஆகாது. இதுதான் ட்ரெண்ட்னு போயிருக்கலாம். இப்போ அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி பேட்டரி ஆஸ் அ சர்வீஸுக்கு நாங்கள் வாடகை நீங்கள் தரணும், நாங்கள் முழுசாகவும் விற்கிறோன்னு ஒரு இது வந்த போதுதான் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் நமக்கு எவிடெண்டாக தெரியுறது மாதிரி இருக்கு. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸாக குறைச்சாவ நம்ம இந்த மாதிரி பேட்டரிக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் இருந்து. கரெக்ட். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு பீரியட் வரைக்கும் பே பண்ணதும் அந்த பேட்டரிக்கு காஸ்ட் வந்து இதாயிரும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. அதுலேயும் சொல்ல அந்த 1500 கிலோமீட்டர்ஸ் உள்ளது முதல்ல நமக்கு தெரியாது, சொல்லல. இப்போ இந்த ப்ரைஸையும் லான்ச் பண்ணியாச்சு. இப்போ 10 லட்சத்துக்கு நம்ம கார் வாங்கி இஎம்ஐ கட்டி பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் எடுத்து அதுக்கு பே பண்ணியதும் 14 லட்ச ரூபாய்க்கு இதை வாங்கி இஎம்ஐ பே பண்ணிய காஸ்ட்டு சிமிலர் ஆகுதுல்ல. அதுதான் அந்த கன்ஃபியூஷன் தான் மார்க்கெட்டில் இருக்குது. நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். அது பீப்புளுக்கு வந்து இப்போ பீப்புளை சாய்ஸ் கொடுத்தா தான் யோசிக்கும்போது பிரச்சனை வரும். அதை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டைலில் கொண்டு போயிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி வந்திருக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கை வந்து நீங்கள் இப்படி கொடுத்தா ஏன்னா இதுக்கு ரெகுலேட்டரி இருக்குது, நம்ம ஏஆர்ஐ இருக்குது, ஃபடா இருக்குது, சியாம் இருக்குது. இப்படி எல்லாருமே எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் இவங்களை பற்றி முறையிட்டு இருக்கலாம். இது என்னது, இவங்க ட்ராய்கிட்ட முன்னாடி ஜியோ வந்த போது ஏர்டெல்லும் வோடஃபோனும் எல்லாருமா பிரச்சனை பண்ணாங்க. நீங்கள் இவங்க அந்த காஸ்ட் இப்போ வின்சருக்கு நம்ம பார்த்தா 13.5 to 15.5 நல்ல ப்ரைஸிங். வின்சர் ஆப்டிமம் ப்ரைஸிங் அதை அப்படி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்டரி ஆஸ் சர்வீஸ் குழப்பத்துக்கெல்லாம் போகாமல் இதை முதல்ல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா முதல்ல இந்த ப்ரைஸ் அவங்கள லான்ச் பண்ணியிருக்க முடியாது. இது அவங்க திருப்பி எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து போட்டு திருப்பி யோசிச்சிருப்பாங்க, இந்த நெகட்டிவிட்டி வந்ததே, இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி. ஆனால் வின்சர் ஆஸ் அ ப்ராடக்ட் வந்து
விற்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். அதாவது நமக்கு தெரியும்ல ஒரு ப்ராடக்டை பார்க்கும்போது இது ஓகே மார்க்கெட்டில் அப்படி பார்த்தோன்னா இதில் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்திருந்தா வாங்குறவங்க யோசிக்காமல் வாங்கியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் கூட வேணா வெயிட் பண்ணி அதை வெயிட் பண்ண உள்ள டைம் அவங்கள்ட்ட யோசிச்சிருப்பாங்க பிரச்சனை வந்துடும் சொல்லி. ஏன்னா இன்வெஸ்டர் பெரிய இன்வெஸ்டர் இல்லை இந்த லாஞ்சு கொஞ்சம் கூட, ஏன்னா வண்டி ஒரு இடம் வரல இன்னும் வண்டி நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் இன்னும் பண்ணலை. எங்களை வந்து ஆக்சுவலி நம்மளோட ஸ்டோரி என்னன்னா நாங்கள் அவங்களுடைய ஒரு பாரத்.ஈவிக்கு வந்து இன்வைட் பண்ண போது எங்களுக்கு அன்றைக்கி போக முடியல. அதனால அவங்களோட இன்வைட்டில் நாங்கள் கடைசி மாட்டிட்டோம். அடுத்து லாஞ்சுக்கும் நம்மளை கடைசியாக தான் இன்வைட் பண்ணாங்க. அப்போ டிரைவ் லிஸ்ட்டில் நம்ம பேரை அவங்க போடலை, மிஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு இன்னும் நியரஸ்ட் டீலர்ஷிப்ஸில் ஒன்றும் வண்டி வரல. திருவனந்தபுரம் வரல, திருநெல்வேலி வரல, எங்கேயுமே வரல. அந்த ஒரு மிஸ்டப் சிச்சுவேஷனில் இருக்கு. நாங்களும் டிரைவ் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட்டை வந்து இனிமேல் கரெக்டாக சொல்ல முடியும். நம்ம ரிவ்யூவில் அதை டீட்டெயிலாக பேசு. ஓகே தானே? இண்டஸ்ட்ரியில் அப்போ வந்து ஹைப்ரிட்ஸோட ஒரு தூரத்தில் 2 வருஷம் கழிச்சு ஹிண்டேல ஒரு ஹைப்ரிட் இருக்குது. இல்லை நல்லது தான், மார்க்கெட் அப்படி க்ரோ ஆகட்டும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணலாம். நம்ம அந்த டைமில் பேசுகிற ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸை கொடுக்கலாம். ஓகே மோட்டோ ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிரியர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.